Hello friends, வணக்கம் and welcome back to my channel Duro Creations. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ப்ளீஸ் டியூரோ கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். லாஸ்ட்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வித்தவுட் ஃபர்தர் டிலே வாங்க வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோவில் நம்மளுடைய இஸ்லாமியர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் செஞ்சு சாப்பிடக்கூடிய ரமலான் நோன்பு கஞ்சி எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். கூடவே ஒரு கைப்பிடி கடலைப்பருப்பு, ஒரு கப் அளவுக்கு பைத்தம் பருப்பு சேர்த்து இது மூணுத்தையும் நல்லா வாஷ் பண்ணி ½ அன் ஹவர் ஊற வச்சுக்கலாம். அடுத்து ஒரு குக்கரில் 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் மசாலா பொருட்களான கிராம்பு, பிரிஞ்சி இலை, பட்டை சேர்த்து வறுத்துக்கலாம். கஞ்சிக்கு இந்த மாதிரி நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்து செய்யும்போது ரொம்ப வாசனையாக சூப்பராக இருக்கும். இந்த மசாலா பொருட்கள் நல்லா வறுபட்டதும் ஒரு கப் அளவுக்கு வெங்காயம் நைஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்து பொன்னிறமாக வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதும் ஒரு 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்து அதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வறுபட்டதும் காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்துக்காக பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்க போகிறோம், அதனால் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி இந்த ஸ்டேஜில் சிக்கன் ஆர் மட்டன் கீமாவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதுவே நம்ம வெஜிடேரியன் செய்கிறதாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பை மட்டும் சேர்த்து கூடவே தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து 2-3 விசில் மீடியம் ஃப்ளேமில் விட்டு நம்ம இறக்கிக்கலாம். அப்படி சிக்கனோ மட்டனோ சேர்க்குற மாதிரி இருந்தால் 5-7 விசில் விட்டுக்கலாம். இப்போது ½ டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து குக்கரை மூடி 20-30 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். விசில் நல்லா தம் அடங்கினதும் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 2 கொதி விட்டு இறக்கிக்கலாம். ரொம்ப டேஸ்டியான நோன்பு கஞ்சி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் டியூரோ கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் பை ஃப்ரம் டியூரோ கிரியேஷன்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.